If you need, become a good teacher. Join Anavanagar College of Education. ஒரு மாறுபட்ட கோணங்களிலே இந்த சுதந்திர தின பதிவை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கலை, அதாவது நாடகம், இசை, பாடல், கவிதைகள், திரைப்படம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சுதந்திர போராட்டத்திற்கு, தேசியத்தை வளர்ப்பதில் இதிலெல்லாம் பெரிய பங்கு இவற்றிற்கும் உண்டு. தேசப்பற்றை இங்கே மக்களிடம் விதைத்த சில திரைப்படங்களை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை சொன்னா உண்மையிலேயே அற்புதமான நடிகர், எல்லாருக்கும் தெரியும். சிம்ம குரலோன், நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்புக்கு சொந்தக்காரர். அவருடைய படங்கள் அப்படிங்கக்கூடியது நிச்சயமாக தமிழ் பாடங்கள். இன்னைக்குள்ள குழந்தைகள், இன்னைக்குள்ள மாணவர்கள், இளைஞர்கள்லாம் தமிழ் உச்சரிப்பை அச்சரம் பிசகாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சிவாஜி கணேசனுடைய பல திரைப்படங்களை பார்க்க வேண்டும். திருவிளையாடல், கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய அந்த வசன உச்சரிப்புங்கக்கூடியது அவ்வளவு அழகா இருக்கும். தமிழை அந்த அளவிற்கு அழகாக உச்சரித்தவர்கள் நம்ம பார்ப்பதே ரொம்ப அரிது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர், அற்புதமான ஒரு வசனம் பேசக்கூடிய ஒருத்தர். அந்த சிவாஜி கணேசனுடைய நிறைய படங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்களே ஒரு மேடையில் பேசும்போது சொல்லுவார், நான் நிறைய தேசியத்தை, தேசப்பற்றை, தேசபக்தியை விதைக்கக்கூடிய திரைப்படங்களை, காட்சிகளை என்னுடைய படத்திலே வைத்திருக்கின்றோம். காரணம், எனக்குள்ளே எப்பொழுதும் தேசபக்தி என்பது நிறையவே உண்டு. இது சும்மா சாதாரணமாக வந்ததில்லை. என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை சுதந்திர போராட்ட வீரர். அவர் சுதந்திரத்திற்காக போராடி ஜெயிலில் இருக்கும்போது தான் நான் பிறந்தேன். நான் பிறந்து 4 வருஷம் கழிச்சு தான் அவரையே நான் நேரில் பார்த்தேன், எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லி அப்படியே மெய்சிலிர்த்து போவார். அந்த அளவிற்கு அதனால சுதந்திர போராட்டத்திலே என்னுடைய குடும்பத்திற்கு பெரிய பங்கு இருக்கின்றது என்று ஒரு மேடையில் தன்னுடைய பேச்சில் அழகாக குறிப்பிட்டிருப்பார். அதனால எனக்கு அந்த தேசபக்தி படங்களை தருவது என்பது ரொம்ப சந்தோஷமான, மகிழ்ச்சியான, இயல்பாக இருக்கின்ற ஒரு விஷயமாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு 4 திரைப்படங்கள், அதாவது தேசபக்தியை அன்னைக்கு மக்களிடம் கொண்டு விதைத்த, வளர்த்த திரைப்படங்கள். அந்த வகையில் ஒரு 4 திரைப்படங்களை நம்ம இங்க கோடிட்டு காட்ட போறோம், அவ்வளவுதான். அதுல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு சொன்னா, நம்ம அத்தனை பேருக்கும் மிகவும் பிடித்த திரைப்படம், அடுத்த தலைமுறைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு திரைப்படம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கக்கூடிய திரைப்படம். 1959 KR பந்துலு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அவர் இயக்கி வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த அளவிற்கு பெயரையும் புகழையும் பெற்றது. இப்போ கூட அதை ரீமிக்ஸ் பண்ணி டிஜிட்டல் ஆக்கி இப்பவும் வெளியிட்டாங்க. அப்பவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வரலாறு எல்லாவற்றையும் மிக சிறப்பாக அந்த திரைப்படத்திலே பதிவு செய்திருப்பார்கள். உண்மையிலேயே சிவாஜி கணேசன் அந்த திரைப்படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு கயத்தாறுல இருக்கக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாதிரியே அந்த சிவாஜி கணேசனுடைய உருவம் தான். அந்த அளவிற்கு மக்களுடைய மனதில் ரொம்ப ஆழமாக ஒரு பதிந்த ஒரு உருவம் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவாஜி கணேசனுடைய அந்த உருவம் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் அப்படிங்கக்கூடியது முதல்ல நாடகமாகத்தான் வெளியிட்டாங்க. அதுல சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கிறாரு. அப்போ நடிக்கும்போது பக்கம் பக்கமா வசனம் உள்ள நாடகம். அன்னைக்கு நாடகம், திரைப்படம்னாலே வசனம் நிறைய இருக்கும். இன்னைக்குதான் வசனத்தை நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. அன்னைக்கு வசனம் அப்படி இருக்கும். அதுவும் சுத்த தமிழ்ல, செந்தமிழ்ல அந்த வசனங்கள் இருக்கும். அது பக்கம் பக்கமா இருக்கும். அது சிவாஜி கணேசன் பேசுவாராம். சில வசனங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சில வசனங்களை பேசும்போது அவருக்கு இரத்த காந்தி வந்திருக்குதான் அந்த மேடையிலேயே வைத்து. அந்த அளவிற்கு அவர் அந்த வசனத்தில் உள்வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே மாறி அதை பேசி நடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு சிவாஜி கணேசனுக்கு உண்டு. அது திரைப்படமாக வெளிவந்த பிறகு மிகப்பெரிய வெற்றி. ஒரு வசனம் வரும் பாருங்க, அற்புதமான வசனம், காலத்தால் மறக்க முடியாத, இன்னைக்கும் கல்லூரி மேடைகள், பள்ளி மேடைகள் அப்படின்னு சொன்னா அந்த வசனம் கண்டிப்பாக, அந்த நாடகங்கள் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாடகத்தை நடிப்பாங்க.
நம்ம பிள்ளைகள் அந்த வசனத்தை பேசி தான் பேச்சு போட்டிலாம் நிறைய இருக்கும். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு வசனம். அதை கேட்கும்போது அந்த சுதந்திர வேட்கை, தேசபக்தி அப்படிங்கக்கூடியது வீரத்திற்கே உரிய ஒரு வசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். If you need, become a good teacher. Join Anavanagar College of Education.